ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமனிட்டி ட்ரேடர்ஸ். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்கில் மொத்தம் 5 பென்னி ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 5 பென்னி ஸ்டாக்ஸுமே மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டாப்பிக்கை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரத்தன் இந்தியா, RTN இந்தியா. இந்த தான் நம்மளுடைய கோடு, ட்ரேடிங் நியூ கோடு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த டெக்னிக்கல் சார்ட்டை எடுத்தாலுமே மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போகுதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண வேண்டியது சப்ளை அண்டு டிமாண்ட் ஜோன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சப்ளை ஜோனை மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன், அதாவது மேலே இருக்குது பார்த்தீங்களா. மார்க்கெட் என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணவே முடியும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுதா டவுன் ட்ரெண்டில் போகுதான்றதை நீங்கள் கவனிக்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அந்த மேலே டிமாண்ட் ஜோன்லேருந்து இப்போ ஒன்று லைட்டாக கீழே இறங்கி பார்த்திங்கன்னா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு கணக்காக இருக்கும். நம்ம லாங் டேர்முக்கு தான் பார்க்குறோம். இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் ஃபுல்லாகவே மினிமம் 1 வருஷம் 2 வருஷத்தில் 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு போகிற நம்ம ஸ்டாக்ஸை மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ எதனால் நம்ம இந்த நடுவில் ஒரு கோடு மார்க் பண்ணுறோம்னா, இப்போ அந்த 2 எம்மாக ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா. இதை கன்சால்டேஷன் மேலே சப்ளை ஜோனுக்கு டிமாண்ட் ஜோனுக்கு இது ஒரு கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையுமே கன்சால்டேஷன் நடக்கிறப்ப எடுக்கவே கூடாது, பை பண்ணவே கூடாது. பை பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்மளால் உறுதியாக சொல்லவே முடியாது. அது போக நீங்கள் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டு என்ன பண்ணாலுமே உங்களோட கன்சல்டேஷன் பாயிண்டில் நம்மளுக்கு அது எதுவுமே வேலிடாகவே இருக்காது. இப்போ ஒரு டிமாண்ட் ஜோனுன்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்ம அந்த கீழே தொட்டால் அதை மார்க்கெட் பறந்துடும். இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை தொட்டுறப்பெல்லாம் பாருங்களேன் மார்க்கெட் எப்படி மேலே ஏறி இருக்குன்னு. அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ கீழேருந்து மேலே ஜர்ன்னு ஒரு ஏறுது பார்த்தீங்களா. இப்போ பேரலல் சேனலில் பார்த்தோம்னா, இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்வாங்க. இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் எப்போ உடைக்குதோ அப்போ மார்க்கெட்டு டாப்பாக போயிடும். கண்டிப்பாக இது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கு. ஆனால் எடுக்கிற டைமிங் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பேரலல் சேனலில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை தொடுறப்பெல்லாம் மார்க்கெட் புல்லிஷ் ஆகிருக்கு. அப்போது நம்ம அந்த ட்ரெண்ட் லைன், அதாவது அந்த ஒரு பாட்டம் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாட்டம் லைனை தொடுறப்போ வாங்கணும், டாப் லைனை தொடுறப்போ நம்ம விற்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை சான்ஸ் கிடச்சிருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸு ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டம் லைனை தொட்டோன்னே வாங்குவாங்க, மேலே அந்த டாப் லைனை தொட்டோன்னே செல் பண்ணிடுவாங்க. இதை தான் முக்கால்வாசி இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் ஸ்விங் ட்ரேடர்ஸும் பண்ணுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி சார்ட், இப்போ நம்ம வச்சுருக்கிறது டே சார்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க டைமிங் ஒரு 4 ஹவர் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சு பார்ப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் கிடச்சா அவங்க அப்போ தான் அந்த என்ட்ரியை எடுப்பாங்க மார்க்கெட்டில். இப்போ நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு பார்ப்போம். இப்போ ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்து ஒரு ஸ்விங்கிலேருந்து ஒரு ஸ்விங்கு ஓப்பன் ஆன, அதாவது அந்த டிமாண்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து சப்ளை ஜோன் இருக்குது பாருங்கள். கீழே இந்த சைடு ரைட் சைடில் வர சப்ளை ஜோன் இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கில் வச்சு பார்த்தோம்னா ஃபிபனாக்கியோட கோல்டன் ரேஷியோ பாயிண்ட் மொத்தமே 4 பாயிண்ட் தான் இருக்குது. 0.5, 0.6, 0.786, 1.618. இதுதான் இந்த கோல்டன் பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிபனாக்கியில். மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிபனாக்கி எடுத்திங்கனாலே 1.618 தான் கோல்டன் ரேஷியோ, அங்கே போய் மார்க்கெட் கண்டிப்பாக தொடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நிறையா பேர் அதில் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஆனால் என்னென்னா, நிறையா பேருக்கு இப்படி சொல்லி நடுவில் மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்ஸோட பாயிண்ட் யாருக்குமே தெரியாது. இதை எந்த சேனல்லையுமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, நம்ம சேனலில் மட்டும்தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்மளை மாதிரியே எல்லாருமே ஏமாந்துடக்கூடாது, எல்லா சேனல் மாதிரியே ஏமாற்றிடக்கூடாது. இப்போது இந்த ஒரு 25% அந்த 1வது நம்பரில் அந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, 786க்கு மேலே அந்த 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து ஒரு 25% மார்க்கெட் ஏறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, மார்க்கெட்டு ஒரு ரிவர்ஸ் கொடுக்கும். ஒரு சின்ன, அது எப்படி சொல்ல, ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட்டு மேலே போகும். அந்த இன்னொன்று வைக்கிறேன் பார்த்திங்கன்னா, அது 75%. அந்த 50, அந்த நடுவில் இருக்க 50%, இந்த மார்க்கெட் 25% எப்போ பிரேக் பண்ணுதோ நடுவில் அந்த 50% வரையும் நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் எடுக்கலாம். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 பிரேக் பண்ணோடனே ப்ராஃபிட் எடுப்பாங்க. ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி உள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஆனால் அது நிறைய லாஸ் தான் பார்க்க முடியும். இந்த 786ன்னு ஒரு நம்பர் இருக்குது தெரியுங்களா,
அது வந்து ராசியான நம்பரு. அது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பர் சொல்லுவாங்க. 786 வந்து ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 0.786ன்னு சொல்லி இந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லக்கி நம்பரு. இதை மார்க்கெட் கண்டிப்பாக தொடும். இது தொடாமல் மார்க்கெட் வந்து கீழே இறங்காது. ஏன் அப்படின்னா, நம்ம போட்ட இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுது. இப்போ அந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சப்ளை ஜோனுக்கு ஒரு கோடு வரதும் ஃபிபனாக்கியில் அந்த டாட்டாக இருக்குது. இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அந்த பேட்டர்னை பிரேக் ஆனான்னு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த வாரம் வந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கு. இதை உடச்சிச்சு. இப்போ அடுத்து அதை எடுத்து வைக்க போகிற ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா 0.786. இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் வந்து இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஃபிபனாக்கி டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் அந்த கம்பெனி என்ன விதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, போன குவார்ட்டரில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, போன இயரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இப்போ கரண்ட் இயரில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் கேப் இருக்குது பார்த்திங்களா, இது எத்தனை கோடி அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா 10,694 கோடி ரூபா அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 77 ரூபா 40 பைசா. ஹை அண்ட் லோ பார்த்திங்கன்னா 94 ரூபா 80 பைசா. ஹை கரெக்டாக போயிருக்குங்களா. இப்போது அடுத்து வந்து ஸ்டாக் பிஇ. இது வந்து பெர் ஏர்னிங் பெர் ரேஷியோ அப்படின்வாங்க. இது 22 இருக்குது. அதனால் கொஞ்சம் மார்க்கெட் எப்பவுமே ஸ்லோவாகும். புக் வேல்யூ வந்து 6 ரூபாய் 7 பைசா. இந்த புக் வேல்யூ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாலும் நீங்கள் அதில் எவ்வளோக்கு ஸ்டாக் வாங்கியிருந்தாலும் ஒரு ஷேருக்கு வந்து அவங்க 6 ரூபா தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து புக் வேல்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வந்து நல்ல குவார்ட்டர் கொடுத்துருக்கு. 18.7% சாகர் கடைசி 5 வருஷத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. என்ன ஒன்று 12.7 தடவை புக் வேல்யூ கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு. சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா 530 கோடி ரூபா, மற்ற இன்கம்மை சேர்த்து 532 கோடி ரூபா. இந்த கம்பேரிசன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிசலேனியஸ் ஸ்டாக் செக்டார். இதில் வந்து இது 3வது இடத்துல இருக்குது. பரவாயில்ல, இது நல்ல கம்பெனி தான். சேல்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்களேன், இது குவார்ட்டர் ரிசல்ட்டு. இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் சேல்ஸை பாருங்கள். அதாவது மார்ச் 2023 அதோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா டேக்ஸுக்கு முன்னாடி வந்து 137 கோடி ரூபா மைனஸு. நெட் ப்ராஃபிட் டேக்ஸ் போக வந்து 138 கோடி ரூபா லாஸில் போயிருந்துருக்கு அந்த கம்பெனியை. இப்போது அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பார்க்கணும், மார்ச் 2024 அதில் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த 81 இது இப்போ வந்து கடைசி 3 மாதம் இது மட்டும்தான் இதில் இருக்குது. அந்த 81 கோடி ரூபா கம்மி. அதாவது போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் ரொம்ப வந்து சேல்ஸ் கூட்டியிருக்காங்க. நான் கடைசி இந்த 3 மாதம் மட்டும் கம்மியாகிடுச்சு. இப்போ சார்ட்டில் பார்ப்போம். அது அப்படியே இப்போது 3 மந்த் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்திங்களா அந்த கடைசி, அதாவது அந்த ஒரு நிமிஷங்க, இது வந்து ஏப்ரல் இந்த மாதம் சார்ட்டு. இது வந்து இந்த கடைசி 3 மாதம் அக்டோபரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த சார்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் கம்மியான காட்டியும் அந்த ரெட் கேண்டில் வந்துருச்சு பார்த்திங்களா. இதுதான் வந்து அங்கே என்ன அந்த ஃபண்டமெண்டலில் என்ன நடக்குதோ அதுதான் மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது வந்து குவார்ட்டர் ரிசல்ட்டில் மார்ச்சில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 1,294 கோடி ரூபா, எக்ஸ்பென்ஸு 1,340. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மொத்தமாக, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட்டு. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு இயர் கணக்கு, ஃபைனான்ஷியல் இயர் கணக்கு அப்படின்வாங்க. இந்த போன மாதம், அதாவது இந்த மார்ச், அதுதான் அந்த ஃபைனான்ஷியல் இயர்னுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா 2023 2024 5,610 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 5,558 கோடி ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 51 கோடி ரூபா. அப்புறம் ஒரு பெர்சன்டேஜ், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் இன்கம் பார்த்திங்கன்னா 532 கோடி ரூபா. அவங்களுக்கு வேறு வழியில் வர வேண்டிய வருமானம் 532 கோடி ரூபா வரை இருந்திருக்கு. பிஃபோர் டேக்ஸ் வந்து 453, ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 424 கோடி ரூபா இருக்குது. இப்போ காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்து, ஸ்டாக் ப்ரைஸ் சேகர், ரிட்டர்ன் ஆன், இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கு வந்து எல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உள்ளவங்களும் பார்ப்பாங்க. இப்போ லாங் டேர்ம் வந்து ஒரு ஸ்டாக் எடுக்க போகிறாங்கன்னா அந்த மெயினான இதை மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிளில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா ரிசர்வ்ஸு, பாரோவிங்ஸு,
அசெட்ஸு இந்த 3 தான் மெயின் பேலன்ஸ் ஷீட்டில். ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா 563. இவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறவங்க இன்னும் அவங்களுக்கு தர வேண்டிய பணம் வந்து 563 கோடி ரூபா இருக்குது. ஆனால் இவங்க கடன் வாங்கியிருக்கிறது வந்து 1184 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இதையும் கழிச்சோம்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் தான் வரும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசட்ஸில் ஏற்றிட்டாங்க. இப்போ அசையா சொத்து பார்த்திங்கன்னா 259 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்து மட்டும் இருக்குது. இப்போ இன்னொரு அசட்ஸ் பார்த்திங்கன்னா இன்வெர்டிஸ் அவங்க வச்சுருக்க ஜாமான், அந்த கேஸு, அப்புறம் சின்ன சின்ன கடன்லேருந்து வர வேண்டியது, மற்ற அசட்ஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 2692 கோடி ரூபா இவங்களுக்கு வந்து அசையாத சொத்து இருக்குது. அதனால் பாரோயிங்ஸை இதை வந்து கழிச்சிடுவாங்க. இந்த அசட்ஸ்லேருந்து பாரோயிங்கை கழிச்சாலே இவங்க ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கம்பெனி ஒரு நல்ல விதமான கம்பெனி தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங். இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் யார்? ப்ரொமோட்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், பப்ளிக்கு, கவர்மெண்ட்டு, அதர்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னா இப்போ ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை லாரல் எனர்ஜெட்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் இந்த கம்பெனியில் 39% ஸ்டாக் வச்சுருக்காங்க. இப்போ எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா எல்ஜி ஆஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிமிடெட் இவங்கள்ட்ட வந்து இந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 3.89% அவங்க கையில் வச்சுருக்காங்க. அடுத்து காமர்ஸ் இன்வெஸ்ட், கிரேட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறையா ஃபாரின் கம்பெனிஸ் ஃபுல்லாக அவங்க ஸ்டாக் ஹோல்டர் அந்த ஸ்டாக் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி ஃபாரின் இன்வெஸ்ட் உள்ளே வந்தாலே அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து அவ்வளோவா இல்லை. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் நம்ம இந்த எல்ஐசி, இந்த எஸ்பிஐ, இந்த மாதிரி இவங்க தான். இப்போ பப்ளிக் பார்ப்போமா? பப்ளிக் இல்லை, அதர்ஸ் இல்லை. நான் அந்த மாதிரி யாரும் போடல. ஆனால் முக்கால்வாசி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கம்பேரிசனில் இருந்து இந்த ஒரு நிமிஷம் அப்படி இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லிமிட்டட் கம்பஸ்டிவ்ஸ் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ட்ரோன்ஸு, இந்த மாதிரி இது தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அதனால தான் அந்த ஃபாரின் இன்வெஸ்டருக்கு ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, காமர்ஸ், இந்த மாதிரி இது ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அதனால தான் இந்த எலக்ட்ரிக் ஐட்டம், ஃபார்மா ஐட்டம், இந்த மாதிரி செக்டரில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்மியான ரேட்டு. இப்போ நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ்னுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் பையர் செல்லர்ஸ்னால் நம்ம போக போக வர வீடியோவில் பார்த்துக்குறோம். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் எங்கே பை பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துக்கிட்ட செல் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு அப்போனா தான் நம்ம அந்த சப்ளை ஜோனில் தொட்டோன்னே பறக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த இடம் தான் சப்ளை ஜோனுன்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன் இப்போ அந்த இதுக்கு கீழேயே ஒரு சப்ளை ஜோன் வரலாம்ல? ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் இன்ஸ்டிடியூஷனு, நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இந்த ஒரு எந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் உள்ள பணத்தை போடுங்க. அல்லது உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் இதை கற்றுக்கிறது அதுக்கப்புறம் உள்ளே போடுங்க. என்ன இருந்தாலும் செபியில் இருக்க ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தருவாங்க, ஒரு இது தருவாங்க. நீங்கள் அவங்களோட இதை வச்சு தான் போடணும். இன்னும் ரிவிஷன் மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேடிங் இது சார்ட் பேட்டர்ன் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சப்ளை ஜோனா, டிமாண்ட் ஜோனா அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு பேரலல் சேனல் போட்டு மார்க்கெட் அந்த பேரலல் சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதா, அது வந்து சப்ளை ஜோனை தொடப்போதா, இல்லை டிமாண்ட் ஜோனை தொடப்போதா, இல்லை கன்சால்டேஷன் இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங்கில் ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னேன் பார்த்திங்கன்னா கோல்டன் ரேஷியோ நம்பர் 0.5, 0.786, 1.618 இதெல்லாம் கோல்டன் ரேஷியோ. மார்க்கெட் எப்போ ட்ராப் பண்ணுவாங்க, எப்போ இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் 4 பென்னி ஸ்டாக்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.